ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வாயின் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனட் சாப்டர் 17 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் என்ன பார்த்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் சுப்ரீம்க்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கோ சியோல் காணோன்றது. இந்த சாப்டர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு நடுவில் வந்து நம்ம பாடி கார்டு வியோனும் மெய்டும் வந்து ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வியோன் என்ன சொல்கிறான்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த மெய்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம சின்சுவான் போகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது, அது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடுங்களை வச்சு தான் சமாளிக்கணும். உடனே வியோன் கேட்குறான் அந்த மெய்ட் கிட்ட, ஆமா யங் மாஸ்டர் எங்க போனார் அப்படின்னு கேட்கும். மெய்ட் என்ன சொல்றானா, நான் என்ன கேள்விப்பட்டனா யங் மாஸ்டர் வந்து ட்ரைனிங் போயிருக்காரு அப்படின்னு சொல்றா. உடனே வியோன் என்ன சொல்றானா, அதுக்கு ஆமா அவருக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும், நம்ம சியோல கூட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்கான் இன்னும் கண்டினியூவாவே. அப்படி ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனால சுத்தமா முடியாம உட்காந்துறான். அப்ப என்ன நினைக்கிறானா, இது என்ன இந்த அளவு ட்ரைனிங் எடுத்ததுக்கே இன்னர் எனர்ஜி சுத்தமா இல்லாமலே போயிடுச்சு என்கிட்ட. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நாங்க கூக்லாண்ட்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள் நான் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த ட்ரைனிங்ல எந்த ஒரு முன்னேற்றமும் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, இன்னர் எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு இல்லாதது தான். அதனால தான் ஜூலியப் கூட நடந்த சண்டையில வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் நான். மார்ஷியல் ஆர்ட்ஸோட பேசிக்கே இன்னர் எனர்ஜி தான். அப்ப நான் சீக்கிரமாவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஏத்தி ஆகணும் என்னோட இன்னர் எனர்ஜியை. அப்பதான் ஹீரோ நினைக்கிறான், அவன் டிமோனிக் எனர்ஜி எப்படி அப்சர்வ் பண்ணானோ அது மறுபடியும் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது அந்த டீமன் வெல் அப்சர்ப்ஷன் ஆர்ட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, அதுவும் டிமானிக் ஸ்டோன்ல இருந்து இன்னர் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும். அதுவும் எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பில் மாதிரி தான். எது எப்படியோ யாரெல்லாம் அந்த டிமானிக் எனர்ஜி அப்சர்வ் பண்றாங்களோ அவங்களோட உடம்புலாம் வந்து கரப்ட் ஆயிடும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டிமானிக் எனர்ஜியை கூ ஃப்ளேம் வீல் ஆர்ட் வந்து அது வந்து பியூரிஃபை பண்ணிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு டிமானிக் எனர்ஜியுமே ஃபீல் பண்ணல என்னோட உடம்புல எப்படியோ. ஆனா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம என்னோட இன்னர் எனர்ஜி வந்து இப்போ என்னால் ரைஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது இன்னமும் எவன்லி டிமன் மார்ஷியல் ஆர்ட் தான். இதை நான் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாம அந்த டிமானிக் வழியில இருந்து நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் தான் தப்பிச்சிருக்கேன். மறுபடியும் நான் அந்த வழியிலே போகணும்னு ஆசைப்படல. இப்படிலாம் நம்ம ஹீரோ வந்து அவனை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒரு சவுண்ட் வருது, யாரோ கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா அவங்க கேம்ப் போட்ட இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. உடனே ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாம இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு வந்து வியோன் கிட்ட கேட்கிறான். வியோன் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் அது ஒன்றும் இல்லை, கேரேஜ்ல இருந்து அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ கேட்கிறான், அப்படி என்ன கேரேஜுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு அவன் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம விஷுவல் தான். விஷுவல் ஹீரோவை பார்த்தோன்னே யங் மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டு கடைசியில் நானும் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம விஷுவலோட ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. விஷுவல் வந்து அவளோட கிராண்ட் பாக்கிட்ட வந்து நானும் போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் சரியா செய்யறது இல்லை, அதனால நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. சீல் உடனே என்ன கேட்கிறேன்னா, அப்புறம் எதுக்கு என்ன போன தடவை மட்டும் என்ன போக விட்டீங்க அப்படின்னு கேட்கும். ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா, எது நீ டிராகன் யூனிஃபை அசம்பிளியை சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அது எதனால நான் உன்னை போவிட்டேன்னா, நீ அங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க, உன்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படி சொன்ன ஒரு எல்டர் லீயை தான் திரும்பி பாக்குறாரு. ஆனா இப்போ நீ சின்சுவான் போனோம்னா அங்க யாருமே இல்ல உன்னை காப்பாத்துறதுக்கு. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த பொருள் எல்லாம் மூவ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு. சியோல் அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு என்ன நினைக்கிறானா, ஹீரோ சொன்னதான் நினைக்கிறா வந்து ஒரு மாசத்துக்கு இங்க வரமாட்டான்றது. ஆனா அது உண்மைதான். நான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காவே பண்றது இல்லை, ரொம்ப தப்பா தான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டருக்கு வந்து யாரெல்லாம் அன்ஹெல்ப்ஃபுல் பீப்புளாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் பிடிக்காது. அதனால இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நான் இங்கே தான் இருந்தாகணும். இப்படிலாம் சியோல் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு அந்த பொருள்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கிறா கேரேஜ் உள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, நில்லு அப்படின்ட்டு. உடனே சியோல் கேட்குறா யாருன்னு. உடனே சியோல் வந்து எங்கேருந்து அந்த வாய்ஸ் கேட்டு அந்த கேரேஜ் ஃபுல்லாக தேடி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு எங்கேயுமே தெரியல. உடனே சியோல் என்ன நினைக்கிறான்னு, இந்த பாக்ஸ்ல இருந்து தானே சவுண்ட் வந்தது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து யாரோ அவளை அந்த பாக்ஸ்குள்ள தள்ளி விடுறாங்க. சியோல் அப்படி அந்த பாக்ஸ்குள்ள விழுந்தோன்னு என்ன சொல்றான்னா, எனக்கு பயமா இருக்கு, யார் என்ன தள்ளி விட்டது, இது எதனா பிராங்கா இருந்தா அமைதியா இருங்க அப்படின்னு கேட்கிறா. அப்ப சியோல சுத்தி பார்க்கணுமே ஒரு மேஜிக் ஹேண்ட் மாரி வந்து அவ தலையை வந்து தடவுது. அது மூலமா அவளுக்கு ரொம்பவே தூக்கம் வந்து அவ அந்த பாக்ஸ்குள்ளே தூங்கிடுறா. இதெல்லாம் தான் நடந்துச்சு யங் மாஸ்டர் அப்படின்ட்டு அவ வந்து வியோன் யங் மாஸ்டர் அப்புறம் அந்த மெயின் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கா. சியோல் இவ்வளவு சொல்லி ஆப்போசிட்ல இருந்தவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலன்னு சியோல் வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கத்துறா. உடனே அங்க இருந்தவங்க என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு தெரிஞ்சு நீ உன்னை வந்து கோஸ்ட் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா கேரேஜ் மூவ் ஆகிறத தான் காட்டுறாங்க. அதுல வந்து அவன் ஹீரோ என்ன நினைக்கிறானா, இவ என்னதான் இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும். சியோல் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாருங்களேன் அவுள் பறக்குது, நான் அந்த ஒரு தடவை அந்த அவுளை சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன், அது இல்லாம அது ரொம்பவே சூவியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே சியோல் வந்து அப்போ கேரேஜ் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன சொல்றேன்னா, யங் மாஸ்டர் அங்க பாருங்களேன் அணில் இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ அணில கூட விட்டு வைக்கல, அணிலையும் சாப்பிட்டுக்க, நீ எவ்வளவு மோசமானவ, இதுக்கு மேல உனக்கு குக்கீஸே கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட இருக்க பாடி கார்டு எனக்கு போதும், இன்னொருத்தவங்களை வச்சு இவளை வீட்டுக்கு அமுச்சு விடலாம். ஆனா இவ ரொம்பவே தூரம் வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு உணவும் கிடையாது, அதனால நாங்க இப்போ ஜஸ்ட் டிராவலருங்க மட்டும் தான். உடனே ஹீரோ இப்பெல்லாம் யோசிச்சிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா சியோல் என்ன கேட்கிறானா, யங் மாஸ்டர் நம்ம வேணா குக்கீஸ் பதிலாக இந்த புழுவை கை மாத்திக்கலாமா யங் மாஸ்டர்
மாஸ்டர் அப்படின்னு கேட்கறா. அந்த மாதிரி சியோல் காமிச்சோடனே ஹீரோ என்ன பண்றானா நோ அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட மொத்த குக்கீஸ் தூக்கி வெளியே போட்டுறான். சியோல் உடனே ஐயோ என் குக்கீஸ்ன்னு கத்துறா. ஹீரோ என்ன சொல்றானா சாஞ்சிக்கிட்டே நான் உன்னை திரும்பி அமைச்சிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சாஞ்சி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங். ஹீரோக்கு எங்கேயோ டீமன் ரிலம் கேட் ஓப்பனா இருக்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா வானத்துல இருந்து 4 நட்சத்திரம் விழற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஹீரோ வந்து பாடி கார்டு மியோனை வந்து கூப்பிடுவோம். அவன் என்ன சொல்றானா எனக்கும் புரியுது எங்க மாஸ்டர், நானும் உணர்ந்தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து கேரேஜ்குள்ள உட்காந்து என்ன சொல்றானா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த நாள் இவ்வளவு அமைதியா போகும்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த டீமன் ரிலம்ல இருந்து வந்த மிருகங்க மொத்தமா 4 இருக்கு. ஹீரோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டீமன் ரிலம்ல இருந்து வந்த மிருகங்களை யாரோ அங்க வெட்டுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறான், என்ன இப்ப 3 தான் இருக்கு அப்படின்ட்டு. அந்த டீமன் ரிலம் கேட்ல இருந்து வந்த மிருகங்களை யார் கொல்றாங்கன்றது தெரியல. ஆனா ஒண்ணு குறையுது. ஹீரோ ஒரே ஷாக் ஆகுது. இங்க 2 அப்புறம் 1ன்னு வருது. கடைசியா இந்த மிருகமும் ஹீரோ இருந்த கேரேஜ் அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த மிருகம் அட்டாக் பண்றது வரது பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்றானா அவனோட கையில எனர்ஜி வர வச்சுட்டு சியோல தள்ளி போக சொல்றான். அந்த மிருகத்தை அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ முன்னாடி போகவும் யாரோ வந்து அந்த மிருகத்தை 2 துண்டா வெட்டிட்டு அதுவும் தண்டர் மூலமா அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த மிருகத்தை. அப்பதான் காட்டுறாங்க அந்த மிருகங்கள்லாம் கொண்டது ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடி கார்டு வியோன் கிட்ட போய் என்ன சொல்றானா என்ன மன்னிச்சிருங்க, அதுங்க எல்லாத்தையும் என்னால ஒழுங்கா ப்ராப்பரா கொல்ல முடியல, ஏன்னா நான் இங்க தனியா இருந்ததுனால தான் அதை சீக்கிரமா பண்ண முடியல. அதை பார்த்து சியோல் வந்து இப்போ என்ன கேட்குறேன்னா அவ என்னதான் பேசிட்டு இருக்கா அவ அப்படின்னு கேட்கும். ஹீரோ என்ன கேட்காது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சியோல் வந்து என்னன்னு கத்துறான்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க லேடி அப்படின்னு கத்துறா. அந்த பொண்ணு திரும்பி பார்த்தோன்னே ஹீரோ அவளை பார்த்து ரொம்பவே ஷாக்கறான், ஐயோ இவளா அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோட ஃபிளாஷ்பேக்கில் டக்குன்னு ஒரு சீனை காட்டுறாங்க. யாரோ ஒருத்தி வந்து 100 பேருக்கு மேல கொண்டுட்டு அவங்களோட ரத்தத்துக்கு மேல நின்னுட்டு இருக்கா. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த 100 பேரையும் கொண்டது வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவதான். அப்படியே பிரசன்ட்ல காட்டினா அந்த பொண்ணு என்ன கேட்கிறேன்னா உங்களை பார்த்தா நீங்க சின்சுவான் போற மாதிரி இருக்கு, நானும் உங்களோட வரலாமா அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் அவளோட பேரை காட்டுறாங்க. அவளோட பேர் என்னன்னா நம்சுங் பியாங். இவளை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே பார்த்திருப்போம். எப்படின்னா அவ சாகர டைம்ல வந்து ஹீரோ கிட்ட கேட்பா நிலா தெரியுதா இல்லையா அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்படியாப்பட்ட ஒரு பைத்தியம் இங்க என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இதோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.